விஜய் அவர்களுடைய கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு 2 வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. விஜய் வரவே மாட்டார்னு முடிவு பண்ணி தாவேக்காரங்க ஒரு பொம்மை செஞ்சு, டம்மி பொம்மை, நம்ம துணி கடையிலலாம் இருக்கும்ல, அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க பிரச்சாரத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தாவேக்கா வேட்புமனுவிலே பல குளறுபடிகள், பல வேட்பாளர்களுக்கும் சிக்கல்கள், நெருக்கடிலாம் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இருக்கக்கூடிய 2 வாரங்கள் வெளியில் வருவாரா விஜய்? நாளைக்கு நெல்லை கூட்டம் நடக்குமா? ஏன்னா பலரும் அவங்க தொகுதியை விட்டுட்டு போய் விஜய் கூட்டம் நடத்துகிறாருன்னு நிலையில் உட்கார்ந்தா அந்தந்த தொகுதிகளில் என்ன ஆகும்? இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. விஜய் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள், குழப்பங்கள் யார் காரணம்? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜயருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வெளியே வரமாட்டார், இனி அவருடைய ஏஐ வீடியோ தான் வெளிவரும், அந்த ஏஐ தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சனையை யாரை அறிமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பேசும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பேசுகிறதுக்கே பஞ்சம் இருக்கும். தாவேக்கா கட்சியில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசுகிறது, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லா தொகுதியிலையும் விஜயை மட்டுமே நம்பி இருக்கிறார்களா? என்ன நடக்கும்? இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். விஜய் இப்போ எவ்வளவோ முயற்சி செய்தும் அவருடைய 2 வேட்புமனுவும் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறதே பெரும் சாதனை தான். ஏன்னா நீங்கள் 3 முறை 3 வெவ்வேறு ஃபேக்ட்ஸை மாற்றுறதுக்கான சூழல் ஏற்படுகிறது. 2 முறை மாற்று அடிஷ்னல் அஃபிடவிட் கொடுக்குறீங்க. ஒரு கட்சியில் எந்த அளவுக்கு வழக்கறிஞர் அணி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுதான் வயசுல இருந்து, உங்களுடைய சொத்து மதிப்புல இருந்து, வழக்கு விவரங்கள்ல இருந்து, விளைவையும் தாண்டி ஒரு வழியாக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டீங்கிறதுனால பெரம்பூரும் ஏற்கப்பட்டு விட்டது, திருச்சி கிழக்கும் ஏற்கப்பட்டு விட்டது. இப்போ விஜய் 2 தொகுதிக்கும் பிரச்சாரம். முதல்ல அந்த 2 தொகுதிக்காவது போனோம், அப்புறம் தான் 234 தொகுதி நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இப்போ பலரும் குறிப்பிடக்கூடிய, நான் சென்னைக்கு இப்போ வேறு வேலை பணிக்காக வந்திருக்கோம், பெரம்பூர் தொகுதியில் ஸ்டே பண்ணியிருக்கோம், விஜய் கண்ணிலே படலையே அப்படிங்கிறாங்க. அப்போ மற்ற தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு கண்ணில் படவா போகிறாரு? ஏன்னா நேற்றைக்கு அடுத்தடுத்து அவருடைய பரப்புரைகள் ரத்து செய்யப்பட்டது. உங்களுக்கு வில்லிவாக்கம் ஆகட்டும், டி நகர் ஆகட்டும், இன்னைக்கு சைதாப்பேட்டை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, நேற்றைக்கு ரத்து பண்ணதில் மழையினுடைய சூழ்ச்சி இருக்குது, திமுக தான் காரணம் இதுக்கு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எங்கள் ஊரில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் ஒரு ஃப்ளோவில் எல்லாத்துலேயும் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் அதெல்லாம் பேசி 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 இதய தெய்வம், அவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர்லாம் சொல்லலை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க பெய்த மழை பெய்ததை அடுத்து அப்படின்னு அவர் ஃப்ளோவில் சொல்லிட்டாப்புல. அதாவது அது உங்க சொல்லணும், மழை பெய்ததை அடுத்து மாண்புமிகு முதல்வர் ஆணைப்படி நாங்கள் பணிகளை மேற்கொண்டோம், பாதுகாத்தோம் சொல்ல வரணும். மாண்புமிகு முதல்வரினுடைய ஆணைப்படி பெய்த பெருமழையை அடுத்துன்ற மாதிரி போன உடனே ஒரு மாதிரி சிக்கலாக போய் ரொம்ப ட்ரோல் ஆயிடுச்சு அந்த சமயத்தில். நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலகட்டம். அந்த மாதிரி எதாக இருந்தாலும் திமுக, இதே போல் சரத்குமார் ஒரு படம் எடுத்தாப்புல, அந்த படத்தில் இதே மாதிரி கட்சி அரசியல் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த எதிர்கட்சி தலைவர் அமைச்சர் டென்ஷனில் பூகம்பம் வந்ததே எதிர்கட்சி பண்ண சதிதான் அப்படின்லாம் பேசுவாப்புல. அந்த நிலையை தாண்டி திமுக மேல குற்றச்சாட்டுல ஆதவர்ஜுனாவும் தாவேக்காவும் போயிருச்சோன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். நீங்க என்ன சொன்னீங்க? இன்னும் 8 நாள் தான் இதெல்லாம். இது வந்துருச்சு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கையெழுத்து போடுற அதிகாரம் கூட இல்லை நீங்க. அடுத்தது ஃபுல்லா தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல போயிடும். உங்க ஆள் தான் தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்ததும் டெல்லியில கார்ல மேல ஓபன் பண்ணிட்டு ஏறி கை காட்டினவராச்சு. அங்க கை காட்டிட்டு உள்ள போனவர் தான் திரும்ப வெளியே வரல குற்றச்சாட்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? தேர்தல் அதிகாரி அவங்க இது பண்ணாங்கன்னா போதும், நீங்க போய் பார்த்தீங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு 15 நாள் ஆச்சுன்னு வைங்க, கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. அப்புறம் இது உங்களுக்கு டிஜிபி, நீங்கள் டிஜிபி மாற்று, இப்போ கமிஷனரை மாற்றணுங்கிறீங்க. கமிஷனரை மாற்றினா லோக்கல் ஏட்டையாவை மாற்றம்பிங்களா? அவர் தான் பர்மிஷன் கொடுக்கலன்னு. ஆக ஒரு இடத்தை நோக்கி நீங்கள் வரலை. இல்லை உங்களுக்கு பிளான் பின்னே ஒன்று இவங்களுக்கு கிடையாது. எதாக இருந்தாலும் தப்பானா அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு அரசியல்வாதி இது சொதப்பனா என்ன பண்ணணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த விஷன் இருக்கணும். இது போனால் இப்படி சரி வரலன்னா என்ன சொல்லணும்? எல்லாத்திட்டம்ன்றது தான் அரசியல். அவங்க இன்னும் அரசியல் கட்சியாக இல்லை, ஒரு அமைப்பை கட்டுறதுக்கே அவங்களுக்கு நெருக்கடி இருக்குங்கிறதா இது மொத்தமாக அம்பலப்படுத்தியிருக்கு. இதுக்கு நடுவில் தான் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வேட்பாளர் அவர் நவால்பட்டு எஸ் விஜி அப்படிங்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் மன்ற மாவட்ட செயலராக இருந்ததெல்லாம் அப்போ அந்த பகுதிகளில் பிரபலம். அன்பில் மகேஷ் ஏதவை தான் போட்டிடுறார். அவர் நேற்றுக்கு ஒரு டம்மி விஜயை செஞ்சு, விஜய் டம்மின்னு நம்ம சொல்லலாம், டம்மி விஜய்
விஜய் டம்மி இல்ல, டம்மி விஜய். டம்மி விஜய். நம்ம துணி கடைகள் எல்லாம் அந்த பொம்மைக்கு சட்டையை மாட்டி வர்றதுக்கு ஒரு செட்டப் செஞ்சிருப்பாங்க இல்ல, அதை செஞ்சு வச்சு அதுல வேற முகத்தை மூடி வச்சிருக்காங்க சஸ்பென்ஸா. அதை செஞ்சதை மூடி வச்சு அதை கண்டுபிடிக்க கூடாது. அதை ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்து கார்ல மேலே ஏற்றி கொண்டு போய் அதை கரெக்டா மக்கள் முன்னாடி கூட்டத்துக்கு முன்னாடி அதை அப்படியே என்னென்ன ஓப்பன் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் புதுசா மொபைல் வாங்கினா அன்பாக்சிங்னு ஒரு வீடியோ போடுவாங்க. யூடியூப் 1 லட்சம் வந்துச்சுன்னா அந்த சில்வர் பட்டன் வரும். அன்பாக்சிங் தி சில்வர் பட்டன் அப்படின்னா அதை பிரிக்கிறத ஒரு வீடியோவை எடுத்து போடுற மாதிரி அன்பாக்சிங் தி டம்மி விஜய் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க போட்டு அதுக்கு பிஜிஎம் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டா இது ஃபுல் டே அது ட்ரோலாக அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா அது பொம்மை எலெக்ஷனுக்கு பிறகு டம்மி ஆகிறத சொல்கிறாங்களா இல்லைன்னா இப்போவே அப்படிதான் அப்படிங்கிறத சொல்கிறாங்களா? நாளைக்கு முதலமைச்சர் சீட்டுக்கும் டம்மியை உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு படத்துக்கு போயிடுவார், இல்லை பனையோருக்கே போயிடுவார். அதில் பல தத்துவங்கள் இருக்கு. நீங்கள் அதுக்கு ரொம்ப டெப்த்தாக போனீங்கன்னா அது ஆன்மீகத்தை தாண்டி அப்படி போயிடும். அதனால் நம்ம அதுக்கு மேலே போக வேண்டாம். அப்போ ஒரு கட்சி தலைவர் வரமாட்டாருங்கிற இன்னொரு வீடியோ ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் விஜயனுடைய கட் அவுட்டை செஞ்சு காரனுடைய சீட்டில் அதை ஒட்டிட்டு அதுக்கு சீட் பெல்ட் போட்டு பறந்துடக்கூடாது, கட் அவுட் பறந்துடக்கூடாது உட்கார வச்சு அதை ஒருத்தர் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா விஜயோட ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம பழைய இதுலலாம் ஃபோட்டோ ஸ்டுடியோலலாம் நீங்கள் இப்போவும் நீங்கள் பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா இந்த தலைவர்கள் ஃபோட்டோலாம் இருக்கும். நீங்கள் கட் அவுட்டுக்கு பார்த்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் அவுட் ரேஞ்சு இப்போ இதுதான் நீங்கள் தலைவதியாராகவே போயிட்டுருக்காரு. நீங்கள் சொன்னீங்க ஏஐ வீடியோன்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இல்லை நீ எல்லாமும் 100% சரியா இருக்காது. இவங்க ஸ்கிரிப்ட் ஏஐக்கே கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, கட்டி முடிச்ச பாலத்தை இன்னும் கட்டலை, அது நாங்கள் வந்தால் கட்டி தருவோம்னு அது ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிடுறோம். ஏஐ வீடியோவில் பேசுறதும் விஜய் அப்போ கிடையாதா? 234 அவர் பேசவும் மாட்டாருன்னா எதன் அடிப்படையில் உங்களை மதிப்பாங்க? உங்களுக்கு என்னவா நினச்சி ஒரு இவங்க நினைப்பாங்கங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எதுவுமே இல்லைங்கிற இடத்துக்கு தான் விஜய் நகர்ந்துருக்கிறார். அவர் வெளில வரமாட்டார்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சாலும் இதில் நாளைக்கு நெல்லையில் கூட்டம் சுற்றி இருக்க 3-4 மாவட்டத்தினுடைய எல்லா வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் ஏற்றி, அதாவது தன்னுடைய வயது முதிர்ந்த காலகட்டத்தில் 2016 ஜெயலலிதா அதை பண்ணாங்க. அவங்களால அவ்வளவு உடல் ஒவ்வொரு இடமும் போய் சிரமமாக இருக்கும், உடல் அவ்வளவு சிக்கல் இருந்தது, உடல்நல சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு பின்னாடி வருது. அதை தாண்டி ஹெலிகாப்டரில் அவங்க போய் இந்த மாதிரி 3-4 மாவட்டம் 5 மாவட்டத்தை சேர்த்து ஒரு கூட்டம் போட்டு அங்கே கேட்டுட்டு திரும்ப வர்றது. அவங்க இறங்கி போகக்கூடியதெல்லாம் இப்போ பெருசாக வீடியோக்களாக கூட பதிவிட்டாலும் வெளில போடாதீங்கன்ற அளவுக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. அவங்களுடைய உடல்நலம் குறித்து அந்த இமேஜ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கான்ஷியஸாக இருந்தாங்க. அந்த லெவலுக்கு விஜய் இப்போவே வந்துட்டாரான ஒரு கேள்வி இருக்குது. அவங்க செஞ்சது அவங்களுடைய உடல் நலம் சார்ந்தவங்களுக்கு இருந்த இயற்கையான விஷயங்களின் காரணமாக. இவர் வரலன்னா அது என்னவா பார்க்கறது? ஏன்னா 4 முதலமைச்சர் வேட்பாளர், சசிகலா ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லலை, வேல்முருகன் எலெக்ஷன்லேயே நிற்கலை, கிருஷ்ணசாமி நிற்கிறாப்புல, அநேகமாக அங்கே அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இந்த 5 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் நம்ம விட்டுரும், ஒரு தமிழ்நாடு முழுக்க தழுவி நிற்கலை. மீதி 4 பேரில் 70 வயசை கடந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முக ஸ்டாலினும். இவர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மாவட்ட கூட்டமாவது போடுறாரு, வேட்பாளர்கள் அங்கே மேலே ஏற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மண்டல ரீதியில் மாநாடுகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதியை டச் பண்ணிவிட்டு அவர் இன்னும் ரொட்டேஷனில் ஓடி நாளைக்கு குறைஞ்சது வெயில பொறுத்தனால 3-5 தொகுதி போகிறாரு. சீமான ஒரு நாளைக்கு 5-6 தொகுதி. அவருக்கு வயசு 60 இன்னும் ஆகலை, 59 to 60 அந்த டிரான்சியன் ஸ்டேட்டில் இருக்கிறார். விஜயை விட 8 வயசு 9 வயசு கூட. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா விஜயை விட 20 வயசு கூட. நீங்கள் இப்போ இன்னும் இளைஞர்னா எவ்வளோ வேகமாக நீங்கள் ஓடி இருக்கணும்? உங்களுக்கு வெயிலில் வெளில வரதே சிக்கலாக இருக்குங்கிறது தானே பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ முந்தானத்தை 4 கேட்டு அவங்க 2 கொடுத்தாங்க, அதில் நாங்கள் கேட்ட டைம் இல்லைன்னா அது ஓப்பனிங் நீங்கள் கேட்ட டைம் கொடுத்துட்டாங்கல்ல, அதை சீக்கிரம் கிளம்பி போய் 2 மணி நேரம் முன்னாடியே போய் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி பெரம்பூரில் பேசுறதே 6.5 நிமிஷம் தானே, உங்களுக்கு 1 மணி நேரம் எப்படி போதாமல் போகும்? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போ பைய வந்து ஆட்களை எல்லாம் சேர்த்து அதை ஒரு பிரம்மாண்டமாக ஆக்குறதுக்கு நேரம் ஆகும்ல, அது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா? 4 மணி நேரம் உங்களுக்காக டி நகரில் ரங்கநாதன் சீட்டை ஹோல்டு பண்ணணுமா? பிரதமர் மோடி 2024 எலெக்ஷனுக்கு வந்த காலத்திலேயே 4 மணி நேரம்லாம் ஹோல்டு பண்ணல. அது அதிகபட்சம் முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறத எடுத்து அவருடைய அந்த ஃபேஸ் தாண்டி ஓவராலாகவே ஒரு 3 மணி நேரத்தில் அந்த இதே முடிஞ்சு போச்சு. பிரதமர் ரோட் ஷோக்கே அவர் சென்னையினுடைய 3 வேட்பாளர்களும் ஏற்றி போனதாக ஞாபகம். டாக்டர் தமிழிசை, அதே போல் ஒரு பால் கனகராஜ் நினைக்கிறேன், இன்னொரு வேட்பாளர், 3 பேரையும் அவர் மேலே ஏற்றிட்டு இது கேட்டதாக தான் ஞாபகம். வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைக்கான 3 வேட்பாளர். வினோஜ் பி செல்வம் மேலே ஏறினாரான்னு தெரியல, அவர் கேண்டிடேட்டாக இருந்தா இவங்க 3 பேரை வச்சுட்டு தான் நீங்கள் போனீங்க. வினோஜ் பி செல்வம் தான் நின்னார். ஸோ அப்படி அவங்க 3 பேரை ஓட்டு பிரதமர் நிற்கிறார் அப்படின்னா அன்றைக்கு மாநிலத்தில் இருந்த அண்ணாமலை ஏற்றிக்கிட்டாப்புல இவ்வளோ தான். இது ஒட்டுமொத்தமாக எல்லாம் முடிஞ்சு போனதே 3 மணி நேரம் தான். பிரதமரை விட உங்களுக்கு 1 மணி நேரம் கூட சேர்த்து
பிரதமர் அந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது அது ப்ராப்பராக அதுக்கான விஷயங்கள் எடுத்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து பணிகள் ஆரம்பிச்சாச்சு. பிஜேபியும் அதுக்கு ஒத்துழைச்சது, மற்றபடி காவல்துறையும் செஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் உங்கள் கட்சி சார்பில் யாரை ஒத்துழைப்பீங்க, என்னத்தை இது பண்ணுவீங்க? 5 மணி நேரம் 4 மணி நேரம் எப்படிங்க உங்களுக்காக டி நகரில், அதுவும் கூட்டம் அதிகமாக இருக்கிற சாயங்கால நேரத்தில் நீங்கள் போய் 5 மணிக்கு மேலே கேட்டிங்கன்னா அவங்க சொன்னாங்க 2 to 3 முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் கூட ஆனாலும் முடிச்சுட்டு போயிடணுன்ட்டாங்க. இவங்க போல. இப்போ கொடுமை என்னன்னா, இவர் வில்லிவாக்கம் போல ஆதவர்ஜுனா அங்கே வேட்பாளர், அவர் வரலன்னு அவர் அட்லீஸ்ட் அவராச்சு வீட்டுக்கு போவாரானா அதுவும் போல. இவர் டி நகர் போல புஷி ஆனந்த் வேட்பாளர், அவராச்சும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவரும் இல்லை. இவங்க 2 பேரும் கிளம்பி நெல்லைக்கு போயிட்டாங்க. இல்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற வேலைகளை வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா தொகுதிக்கு போகாமல் தலைவருடைய அடுத்தவருக்கு எங்கே அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு பிரச்சனைனா ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் இவங்க போல் இவர் நெல்லைக்கு போகணுங்கிறது செங்கோட்டையும் 3 நாள் அவருடைய தொகுதியில் பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா அந்த நாளைக்கு நெல்லை கூட்டத்துக்கு அந்த பந்தல கிந்தல போடுறதுலேருந்து எல்லாத்தையும் நேற்றுலேருந்து பார்த்து அவர் அங்கேயே இருக்காப்புல. இல்லை அவர் வந்து இந்த விசிலை வச்சு பிள்ளைகளுடைய சளியை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சியில் போயிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் இப்போதான் அவருடைய அரசியல் அனுபவத்தை அவர் காட்டுறாரு. அந்த கட்சியில் ஒரு அம்மா ஜோசியம் பார்த்தே கேன்சரை தூக்கலான்னு, அதுக்கு சீனியராக அந்த அம்மாவுக்கு அதை விட சீனியராக போகணும்ல. அந்த அம்மா வேட்புமனுல நான் சிங்கப்பூரில் டாக்டர், மலேசியாவில் டாக்டரேட் ஆனலாம் சொல்லிச்சு. வேட்புமனுல எதையும் காணும் இல்லை. வெப்சைட் வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் டாக்டர் நவீங்களே போட்டுக்கிறாங்க, எல்லா பில்டப்பும் இருந்தது. பல பேர் டாக்டர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா வேட்புமனுல இல்ல BA MA LLB இதோட நிற்குதே தவிர அதை தாண்டி நகரில். இந்த லெவலுக்கு தான் இவங்களுடைய இதெல்லாம் இருக்குது. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய எதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் இதில் ஏதோ வேட்புமனுல இதுன்னுட்டு பெரும்பாலும் இந்த நிறுத்தி வச்சது பரிசீலனைலாம் அதுக்கப்புறம் கிளியர் ஆயிரும். ஏன்னா எதிர்த்தரப்புல உறுதியாக ஆதாரம் தரணும். சரி, அவங்க குற்றம் சாட்டுவாங்களே தவிர அதுக்கு அதை நம்ப ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கொடுக்காம அதை நிப்பாட்ட முடியாது. பரிசீலனை நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அதுக்கு பிறகு அதை பாஸ் பண்ணிடுறேன், நீங்கள் ஆவணங்கள் இருந்தால் இன்றைக்கே கொடுத்தீங்கன்னா நான் வேணா ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. இவங்க சும்மா குற்றச்சாட்டாக வைக்கிறது, அது குற்றச்சாட்டே இருந்தாலும் ஆவணங்களை போய் எங்கே தேடுறதுங்கிறதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு விஜய் இதுலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நம்ம முன்கூட்டியே யோசிச்சு இருந்திருக்கான், அது இல்லை அது எப்படியோ கசிஞ்சிருக்கு. அன்புமணி ராமதாஸ் தரப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, அவங்க தானே நிற்கிறாங்க விஜய் எதிர்த்து, திலகபாமா நிற்கிறாங்க கவிஞர். அவங்க தரப்புல என்ன வச்சாங்க, விஜய்க்கு அந்த நோட்டரி பப்ளிக் ஒருத்தர் கையெழுத்து போட்டார்ல, அவரே டூப்ளிகேட்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பார்த்துட்டு அது டூப்ளிகேட்டா அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்துருக்காரு. இவங்க அவருடைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஒரு நோட்டரி பப்ளிக் தான் ஆத்தரைஸ் தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எழுப்ப போகிறாங்கன்னு அவங்க எப்படியோ ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆச்சு, அவன் வெளியில் குற்றஞ்சாட்டுனால இது வரைக்கும் உள்ளுக்குள்ள ஓடி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது இல்லை அதில் வேட்புமனுல இது சரியில்லை அப்படின்னும் போது நான் இப்போ அட்மிட் பண்ணிடுறேன், நீங்கள் சொன்னது உண்மைனா, அதாவது அந்த நோட்டரி சர்டிஃபிகேட் போலினா நீங்கள் அப்படி ஒருத்தர் இல்லைன்னு போய் எந்த பதிவோ அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், நீங்கள் ஆதாரம் கொடுக்காத வரைக்கும் நான் நிறுத்தி வைக்க முடியாது, அட்மிட் பண்ணிடுறேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன்னு அனுப்பிச்சி விட்டார். இந்த மாதிரி தான் இப்போ பல இடங்கள்ல இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அங்கே அவருக்கு திருச்செந்தூரில் அவர் 10வது பாஸ் பண்ணதில் ஒரு முரண்பாடு இருக்குன்னு ஏதோ கிளப்பியிருக்காங்க. பரிசீலனை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டு எதுவும் ஆவணங்கள் கொண்டு வரல. 2G கேஸ் மாதிரி தான். நான் சனி ஞாயிறுலையும் கோர்ட்டை திறந்து வச்சுட்டு உட்காந்தேன், ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவாங்க, இவங்களை குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நிரூபிக்கிறதுன்னு கடைசி வரைக்கும் பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு OP ஷைனி அவர்கள் நினைக்கிறேன். அந்த நீதிபதி எப்படி அதை 3 நேரம் அந்த மாதிரி இந்த டைம் வரைக்கும் நேரம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன், இல்லைனா அது ஏற்கப்பட்டதுன்ற ரொம்ப இல்லை. இதில் விஜய் அவர்களுக்கே இந்த மாதிரியான சூழல் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. வேட்புமனு தாக்கல்ல மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு எல்லாம் என்ன நிலை? ஒரு வருது ரிஜெக்டே ஆயிடுச்சு. சிதம்பரத்தில் டாக்டர் பாரி அப்படின்னு ஒருத்தர், நல்ல வேலையா அவங்க அப்பாவை இன்னொரு டம்மி வேட்புமனு போட வச்சாங்க. அவர் இதை ஏற்றுக்கிட்டதுனால விஜய் அவரை ஆதரிச்சு அவருக்கு விசில் சின்னங்கிற மாதிரி ஏஃபார்ம் ஏதோ இது கொடுப்பாங்க, அவரோட கட்சி ஆதரிக்கும். பல நேரங்களில் ஏஃபார்ம் சைன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அவர் ஏஃபார்ம் சைன் வாங்கி 2மே டாவேக்கான்னு போட்டாங்களா இல்லை அவர் சுயேட்சைன்னு போட்டாரான்னு தெரியல. ஏஃபார்ம் சைன் ஆகிருந்தால் சின்னம் போயிடும், இல்லைனா அவருக்கு வேறு ஏதாவது பூனை சின்னம், புலி சின்னம், உயிரோடு இருக்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடாது, வேறு ஏதாவது தேங்காய் அல்லது பலாப்பழம், இப்படி மாம்பழம் அங்கே இருக்குது, மாங்காய் எப்படி வித்தியாசம்னு தெரில கொடுத்துருவாங்க. பூசணிக்காய், தர்பூசணி, கொத்தவரங்காய், வெள்ளரிக்காய், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பாவக்காய். இப்போ விஜய் அந்த தொகுதியில் மட்டும் இது ஓட்டு போடணும், அவர் தனியாக ஒரு வீடியோ வரணும், இல்லைனா அவர் ஃபோட்டோ ஊற்றிக்கிட்டு போய் கேட்கணும். அவங்க போய் விசில தேடிட்டு தளபதி இல்லை போலன்னு வெளில வந்துட்டாங்கன்னா அது வேற சிக்கலாகிருங்கிற மாதிரியான குழப்பங்களோட ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் யோசிங்க, இப்போ செங்கோட்டையும் 3 நாள் அங்கே இருக்கிறாரு. ஏன்னா மற்ற யாரை விடவும் அவர் தான் மாநாடு கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் ஒரு கூட்டம் கூட்டுறது செய்கிறாரு. அவர் தெல்ல பொறுப்பு கட்டிட்டாங்க. அவர் தொகுதியிலே இல்லை. இருந்தாலும் கடைசி நேரம் ஒரு கேம்பெயின் நீங்கள் போகணும்ல, அங்கே அதிமுக வேட்பாளர் அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, பெருங்கூட்டத்தை கூட்டாரு, போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. நம்ம வீடியோ காட்சிகளாக வருது.
அப்போ இவ்வளவையும் விஜய் ஒரு ஆள் அங்கே கூட்டம் போடுறதுக்காக சவுத்து தமிழ்நாட்டில் எதுக்கு இவரை கொண்டு போய் தள்ளி விட்டாங்க? எல்லாரும் போய் எங்க தலைவர் போவாரோ அங்க உள்ள வேலைகளை பார்த்து நாளைக்கு அவர் முடிச்சு கிளம்புற வரைக்கும் இவங்கெல்லாம் அங்கே இருக்கணும். இப்போ எலெக்ஷன் வரைக்கும் அவருக்கு வெவ்வேறு இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே பர்மிஷன் கேட்டு போடுறீங்கன்னு வைங்க, யாரும் கடைசி வரைக்கும் போய் கட்சியினுடைய தொகுதிகள்லாம் இருக்க மாட்டாங்க, தலைமை கழக நிர்வாகிகள் அவங்க ஊரில் பிரச்சாரமே பண்ண மாட்டாங்களே. இந்த இதெல்லாம் இருக்குது. இவர் இப்போ நாளைக்கு நெல்லை போயும் அவங்க வேட்பாளருக்கு தான் ஓட்டு கேட்பாரா இல்லை பிஜேபி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்பாரா பேரை மாற்றி? அதெல்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பார்த்து செய்யணுங்க. நீங்கள் இவ்வளவு அப்பட்டமாக நீங்கள் பேசுறதே ஒரு நாளைக்கு 2 இடம், இங்கே 6.5 நிமிஷம் அங்கே 2.5 நிமிஷம், திருச்சியில் ஏறத்தாழ ஒரு 13-14 நிமிஷம் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு போனது எல்லாம் சேர்த்தே 17-18 நிமிஷம் தான் இருந்தது. இந்த இது ரொம்ப ரிஃபைண்டாக அவர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஸ்கிரிப்டில் உங்களுக்கு என்ன அவ்வளவு கோளாறு? அப்போ ஸ்கிரிப்டை புதுசாக இல்லை வேறு எது கொடுத்தா அவர் அதை எடுத்துக்க மாட்டுறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள்ல இருந்தும் அவங்க பாடம் கற்றுக்கணும். அரசியல் ரீதியில் அதை எடுத்துக்கிட்டால் பாடம் கற்றுக்கலாம். என்ன முடிவு எடுக்கிறாங்க? ஏன்னா அவர் முடிச்சு திரும்ப படத்துக்கு நடிக்க போயிடுவார்னு பியூஷ் கோயல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது விஜய் இல்லைங்க சொல்லணும். நீங்கள் எங்கன்னா விஜய் நமக்கானது அப்படின்றாரு. என்னது அப்படின்னு பார்த்தா இந்தியில் விஜய்னா வெற்றி, வெற்றி விஜய். அதை வேற நம்ம ஆட்கள் அவர் ஹிந்தியில் சொன்னதை இங்கிலீஷில் அடிக்கும்போது விஜய் இஸ் அவர்ஸ்னு போட்டாங்க. விஜய் நம்முடைய ஆள்னு அர்த்தம் வரும். அப்படியே அந்த இங்கிலீஷை பார்த்து, ஏன்னா அவரு ஹிந்தியில் கொடுத்தாரா இல்லை அடுத்தது இதில் இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி தான் சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். நம்ம மீடியா இங்கிலீஷ் மீடியா ரிப்போர்ட் பண்ணுவோம்ல, நேஷனல் மீடியா, அவன் இங்கிலீஷில் விஜய் இஸ் அவர்ஸ் பியூஷ் கோயல் நம்பிக்கைன்னு அவன் இங்கிலீஷில் போட்டு பியூஷ் கோயல் எக்ஸ்பிரஸ் கான்ஃபிடென்ஸ்னு போட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க விஜய் பியூஷ் கோயல் லிங்க் பண்ணி நம்ம ஆட்கள் அதை தமிழ் படுத்தும் போது விஜய் நம்முடைய ஆள் தான் பியூஷ் கோயல் போட்டு அடிச்சுட்டாங்க. அவர் ஹிந்தி விஜய் சொல்லியிருக்காரு. இல்லை, இதை மறுத்து கூட இவங்க பேசுவாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா விஜய தசமிங்கிறது அந்த 10வது நாள் போர் முடிஞ்சு 9 நாள் நவராத்திரி முடிஞ்சு 10வது நாள் தசமி திதியில விஜயம் வெற்றி அப்படி விஜயம்ங்கிறதே வெற்றி தான். அந்த விஜய்ங்கிறது அங்கிட்டு இருந்து வந்தது தான். நம்ம ஆட்கள் டெஸ்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க பண்ண கூத்துக்கு இவ்வளவா ஆச்சு. அந்த மாதிரி அவர் படத்துக்கு நடிப்புக்கு போவார்னு அவரை தவிர எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வேட்பாளர் 234 தொகுதிக்கு வரமாட்டேன்னு அவரை தவிர எல்லாம் சொன்னாங்க, நடந்துச்சு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. விஜய் ஒரு டிஸ்கஷனில் இருக்காரு. எதுக்கு ஒரு பேட்டி ஒன்று ஜீ தமிழுக்கு அரசியல் பேட்டி கொடுக்கலாம்னு, இதெல்லாம் கசி விடப்படுறது தான், கொடுக்கலான்னு ஒரு எண்ணமா. நாங்கள் என்ன சினிமா கதை இதனடா டிஸ்கஷன் பண்ணணும், நீங்கள் என்ன அரசியல் இதுக்கு டிஸ்கஷன் பண்ணுறீங்க? கார்த்தி சிதம்பரம் அதை கேட்டிருந்தாரு. டிஸ்கஷனா? பேட்டி கொடுக்கறதுக்கு யாரையாவது ஆளை கூட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அரசியல்வாதினா தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டார். அதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். தாவேகா ஒரு மாதிரி வரமாட்டாருன்னு, அதாவது ரொம்ப முயற்சி பண்ணியும் வேட்புமனு நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கப்பட்டுருச்சு. அது தாண்டி 2 தொகுதிக்கு அவர் பிரச்சாரத்துக்கு 2வது முறை வருவாராங்கிறது மேலே இருக்கிறவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும்னு தானே நம்ம போட்டோம். ஏன் ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் விஜய்க்கு இருக்குமா? இப்போ வேற எதுக்கு கிடையாது. எங்கே 2 இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ண போனோம், போலனாலும் பிரச்சனை, போனாலும் பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எதுவும் ஹெலிபேட் வைக்கிறாங்களா இல்லை தூத்துக்குடி போயிட்டு ஒரு கார மார்க்கமாக போகிறாரா? புஷியானதுக்கே தெரில. நாளைக்கு என்ன டைமுக்கு வராரு என்ன ஏதுன்னா இன்று மாலை 4 மணிக்கு ஒரு ட்விட்டரில் ட்வீட்டு போடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து தலைவருடைய நிகழ்ச்சி நிரல் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. இல்லை, எல்லாருமே பொதுச் செயலாளரே அப்படியே சொல்லுவாங்க. எல்லாருடைய கட்சி, எல்லா கட்சியிலையுமே அவங்கவுங்க எந்தெந்த திட்டம், தலைவர்கள் என்னைக்கு எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டி திட்டமிட்டு இது பண்ணுறாங்க. இவங்க அப்படி இல்லை, இன்ஸ்டன்ட், உடனடியாக போய் அனுமதி வாங்குறது, வாரது, இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணுறது, உடனடியாக நிப்பாட்டிட்டு போயிடுறது. அந்த மாதிரி தான் பார்ப்போம் என்ன எதை நோக்கி நகருது தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறத.